இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை தானா அமைஞ்சதில்ல, நானா அமைச்சுக்கிட்டது. ஜெயந்தி அம்மா பல பேர் தலைகளை உருட்டித்தான் சிஸ்டர் இந்த நிலைமைக்கே வந்திருக்கிறாங்க. என்ன சிஸ்டர் முறைக்குது? சூர்யாவோட அம்மா தேவிய கொலை பண்ணிட்டு தான் நான் உங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டேன். சொத்துக்காக அவரையும் கொலை பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. அட என்ன சிஸ்டர் நீங்க, அதெல்லாம் பழைய கதை சிஸ்டர். அப்டேட்டுக்கு வாங்க, மாறி மேட்டருக்கு வாங்க. இப்போ அதுதானே நமக்கு பிரச்சனையே. சொல்லுங்க அத. ஆமாமா, எனக்கு பல வகையில தொல்லை கொடுத்து குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த சூர்யாவோட மனைவி அந்த மாரிய நான் தான் கோயில்ல வச்சு குத்தி கொலை பண்ணேன். போகும்போது கத்திய கூட எடுத்துட்டு போல, வீட்ல இருந்து கத்திய எடுத்து கொடுத்ததே நான் தான். அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆமா, இவன் தான் கத்திய கொடுத்து அனுப்பலாம். ஆமா. ஆமா, இது எப்ப நடந்தது? 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. மாரிய குத்தி கொலை பண்ணன்னு சொன்னீங்களே, அதுல நீங்க மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கீங்களா இல்ல வேற யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா? என்ன ஜெயந்தியம்மா இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குமா? மாரிய கொலை பண்றதுக்கு சிஸ்டர் எடுத்த அனைத்து முயற்சியிலையும் என்னுடைய பங்கு கடுமையா இருக்குது. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? செத்து போன மாரி யமலோகத்துக்கு போய் யமனோட போராடி அந்த துர்காவோட உடம்புக்குள்ள புகுந்து பூலோகத்துக்கு வந்துட்டா. வந்தவ மறுபடியும் அந்த சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே வீட்டுக்குள்ள வந்து என்ன பழி வாங்க பாக்குறா. அதனால துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மாரியோட ஆத்மாவை அந்த உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்து அடைச்சு வைக்கணும். எப்படியாவது அடைச்சு வச்சிருங்கம்மா. செத்து போன துர்கா உடம்புக்குள்ள இன்னொரு ஆத்மாவா? ஆமா, இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, துர்காவோட உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட ஆத்மா தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல ஜெயந்தியம்மா. கண்ணபிரான்னு ஒரு சாமியார் மூலமா நம்ம வீட்ல ஒரு பூஜையை நடத்தி கண்டுபிடிச்சோம். அவர்தான் மாரி யமலோகத்துல போராடி பூலோகம் வந்ததா தன்னுடைய ஞான திசையில கண்டுபிடிச்சு சொன்னாரு. இப்ப அந்த மாரி துர்கா உடம்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு நிறைய எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா. எப்படியாவது அந்த மாரி ஆத்மாவை துர்கா உடம்புக்குள்ள இருந்து அப்படியே வெளியில எடுத்துருங்க. அப்படியே கொத்தா தூங்கி இருக்கு ஜெயந்தியம்மா. சரி, அந்த ஆவியை பிரிச்சு எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய வேலையே இல்ல. ஈஸியா பிரிச்சு எடுத்து அனுப்பிடலாம். நான் சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதானே? ஆமா ஜெயந்தியம்மா, சிஸ்டர் சொன்னது அத்தனையும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை உண்மை உண்மை. ஆமா, நான் சொன்னது எல்லாமே சத்தியமான உண்மை. மாரிய கொன்னது நான் தான். கத்திய கொடுத்து அனுப்புனது நான் தான்.